அந்த கோடான குடிமக்களை எல்லாருக்கும் இரவு வணக்கம். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க. நானும் எப்படி சொல்கிறதுன்னா உங்களை மாரி மனுஷன்தான். எனக்கும் கொஞ்சம் கோட்பாடுங்களாம் கொடுங்க சாமி, உங்களை கையேற்று கும்பிட்றேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் உண்மையாகிறேன்னா பொய்யாகிறேன்னா இல்லை, அது கடவுளுக்கு தான் தெரியும், மனுஷனோட மனசுக்கு தான் தெரியும். நான் மனுஷனை நம்புறதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் 2 பீஸு, 3 பீஸு, 4 பீஸு, 5 பீஸ் வாங்கி அவங்களுக்குள்ளவே வியாபாரம் பண்ணுறத எனக்கு விஷயம் 100% வந்துடுச்சு. நான் ஒவ்வொருத்தரும் நிறைய ஃபோன் வர்றதுனால நானே கொஞ்சம் குழம்பிடுறேன். எப்படி குழம்பிடுறேன் அப்படின்னா, ஒரு வேளை இதுக்கு அட்ரஸ் போட்டுக்கிறோமோ இல்லையோ, பில்லு வாங்கின்னு வரேன் பார்த்தியா, இவ்வளோ நாள் நான் பில்லு போடல. ஏன்னா என் கூட இருந்தவங்க அத்தனை பேருமே அந்த மாதிரி ஆளுங்க. அவங்க எதுன்னு வர்றது பில்லு கொடுக்குறத நான் இங்கே வச்சிடுறது, அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு தெளிவாக உணர்த்திட்டாங்க யார் யாருக்கு என்னென்ன பில்லு அனுப்புகிறேன் அப்படின்றது. மொத்தமே பில்லு மொத்தம் எதுன்னு பிரிண்ட் பண்ணி வச்சுங்கிறேன். உங்கள் அட்ரஸ் சமயத்தான் என்கிட்ட கீது. 10 பூஜையில் 20 பூஜை கூட என்னால் பண்ண முடியும் சாமி. ஆனால் உங்கள்கிட்ட பூஜைக்கு வாங்குகிறேன் பார்த்தியா, அது ஒன்று மட்டும்தான். நீ நல்லா இருக்கிற முட்டம் சத்தியமாக நான் கேட்குற கேள்வி பதில் குத்தே கொடுக்கணும். ஏன்னா இதில் நிறைய பேர் ஃபேக் கடை பண்ணுறாங்க, அதை நான் உணர்ந்துட்டேன். அதனால் உங்களுக்கு சொல்கிற, தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் நான் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா என் மனசு தாங்காது. உங்கள் கோபத்துக்கு ஆளாகவும் நான் ரெடி இல்லை. ஆனால் நான் கேட்கறேன்னா உங்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கூட உணர்ந்து பாருங்க. எனக்கு நீ 10 முறை ஃபோன் அடிச்சா கூட பிஸின்னு வந்துச்சுன்னா நான் யாருக்கிட்டே பேசிங்கிறேன்னு அர்த்தம். அதுக்கோசரம் நான் பிளாக் லிஸ்ட் போடுங்கன்னு நினைக்காதீங்க. பிளாக் லிஸ்ட்னால் ஒரே ஒரு ரிங்கு தான் போகும், கட் ஆகும். வெயிட்டிங் கால் வந்தால் கொஞ்சம் புரிஞ்சுங்க, கொஞ்சம் நேரம் விடுங்க. விட்டுட்டு, அதாவது ஓப்பனாக சொல்லட்டுமா, என்னோடய டைமிங் இப்போ கொடுக்குறேன்னு கேளுங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். அதுக்கு மேலே யார் ஃபோன் பண்ணாலும் சத்தியமாக அட்டன் பண்ண மாட்டேன். 5 மணிலாம் என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா தாங்க முடியல சாமி. உண்மையாக்கிறவனுக்கு இந்தமாரி சோதனை வருன்றது இப்போ தான் நான் உணர்றேன். என் சித்தா நீ சொன்னான், எந்த மலையில்? பொதிகை மலையில். அப்போ சொன்னான். அப்போ ஃபோனு கிடையாது, ஒரு சைக்கிள் மட்டும்தான். எனக்கு அப்போ என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 15 வயசு. இன்றைக்கி எனக்கு 43 வயசு. இன்னும் இந்த மாதம் போச்சுன்னா 44 தொடங்கும். 44 தொடங்கும் பிப்ரவரியில். எப்படி சொல்கிறதுனா, இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இன்னும் 2 மாதம்தான். அது போச்சுன்னா 44வது வயசு தொடங்கும். நான் அந்த அளவுக்கு நொந்து போய்க்கிறேன் சாமி. நானும் உன்னை மாரி மனுஷன்தான். எனக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் என்கிட்ட கேட்கணும், உங்ககிட்ட கேட்குறேன். எதுக்குன்னா, நான் உண்மையானவனை இருந்தால் எனக்கு டைம் ஒதுக்கி கொடுங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுவோம். மிஞ்சி போனால் 1 மணி நேரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அது மேலே தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க சாமி. அப்புறம் உங்களை மாரி மனுஷனாக என்னையும் மாற்றிடாதீங்க. நான் சாதாரண பிச்சைக்காரனா போகலான்னு ஆசைப்பட்றேன். மனுஷனோட மனுஷனாக வாழணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான் நான் கேட்பேன். உங்களுக்கு உண்மையாக இருந்தால் என்னை மதித்து, நானும் ஒரு மனுஷன், ஒரு உசுரை நினச்சி கொடுங்க. உங்கள் நோவையில் எனக்கு புரியும் சாமி. இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு உசுறு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரிங்க சாமி.